வணக்கம் ஐயா. வணக்கம். பேராற்றலும், பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி, உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன் திருவள்ளூர்லேருந்து. வணக்கங்க. அ இப்போ நம்ம பார்க்குற நேயர்கள் கொஞ்சம் விழிப்போடு இருக்கணும் சில விஷயங்கள்ல. இதில சோல் அட்டாச்மெண்ட்லாம் வருது. கண் திருஷ்டிய விட. அப்படி அதெல்லாம் என்ன? அது என்னன்னா, உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் கேளுங்க. என்னுடைய தாத்தா வந்து ஒரு 85 வயசு மதிக்கத்தக்க முதியவர். ம். படுத்த படுக்கையா இருக்கிறாரு. ஒரு இறக்கிற தருவாயில இருக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன். அவர்கிட்ட போய் நான் கேட்கிறேன். "என்ன தாத்தா உங்களுக்கு என்ன ஆசைன்னு?" கேட்கிறேன். ஆஹா. அவர் என்ன சொல்றாருன்னா, "நான் நல்லா இருந்தா, பஜார் பக்கம் போனேன்னா, ம். அந்த முஸ்தபா கடையில பிரியாணி சாப்பிட்டுருப்பேன். இப்ப என்னால சாப்பிட முடியலையே." அவருடைய ஆசை. அவரு ஏங்குறாரு. அ, அ. 85 வயது முதிர்ந்த ஒரு ஆன்மா எதுக்கு ஏங்குதாம்? பிரியாணிக்கு. பிரியாணிக்கு. அது ஓகேவா? போல வேற ஏதாவது ஆசை கூட இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் வேற ஆசை கூட ஆமா, இருக்கலாம். ஆமா. சரி, இப்போ அந்த முதியவர் இறந்துடுறாரு. ஐயோ! அந்த ஆசை அப்படியே இருக்குதே. அந்த ஆத்மா எங்க போகும்? பிரியாணி கடைக்கு போவோம். போதா? ஐய்யய்யோ! கொடுமையா இருக்குதே. இதுதாங்க உண்மை. இது இயற்கைங்க. ஆ. இது இயற்கை. இது இயற்கை சிஸ்டம். சரி. ஓகேவா? அந்த பிரியாணி கடையில ஆல்ரெடி ஒருத்தர் போய் விருப்பமா போயிட்டு ஒரு பிரியாணி சாப்பிடுறாரு. ம். ஒருத்தர். ஆ. இந்த சோல் போய் அவருக்கு அட்டாச் ஆகும். அந்த சாப்பிடுறவர் மேல போவோம். போகும். ஏன்னா இதால தனியா சாப்பிட முடியாது. ஆமா. போயிட்டு இன்னொரு பிரியாணி அவர் ஒரு பிரியாணி சாப்பிட போவாரு. ஆ. அவர் இன்னொரு பிரியாணி கொடுங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாரு. அது இவரது இல்ல. அது அவரது. அவருது. இது இது வந்து விளையாட்டு இல்லங்க. உண்மை. சீரியஸா நடக்குதுங்க. ஓகேவா? இந்த மாரி தான் நெறைய விஷயங்கள் சோல் அட்டாச்மென்ட்ல போயிட்டு இருக்கு. இது ரஜினி சொன்ன கதையா இருக்கேன். மாப்பிள்ளை இவர்தான். ஆனா அவர் சட்டை வந்து அப்படின்னு. ஆமா, கரெக்ட். அது மாரி தான். ஆளு இவரு தான். ஆனா இவருக்குள்ள ஒருத்தர் இருக்காரு. அப்போ 2 பிளேட்டு. ஆ. இப்ப இதனால தான் நெறைய பேர் என்ன பண்றாங்க, நெறைய விஷயங்கள்ல எதுல அவங்க ரொம்ப ஈல்டா இருக்காங்களோ, அது பெரியவங்க. கிடைக்காம பெரியவங்க இடையில இறந்தாலும் கூட சரி. ம். அதுதான் அல்பாயுசுல இறந்துட்டான்பா. இவன் எதுவுமே அனுபவிக்காம இறந்துட்டான்பா. அந்த ஆத்மாவ சாந்தி படுத்தணும் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. இதுக்கு தான் அந்த காரணங்கள். இப்ப இந்த டிஸ்டி, கண்டிஷன்னு சொல்லும்போது தான் இந்த விஷயம் நான் சொல்றேன். சரி, இப்ப இது அவரு சாப்பிட்டாரு. ம். அது என்ன? ஓகேவா? இப்ப என்ன பண்ணுவாரு, இவரு எப்பவுமே அந்த பிரியாணி பிரியரா இருந்து அதிகமாயிடுவாரு. அதாவது இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடணும்னு நெனச்சவரு, சாதாரணமா இருந்தவரு அசாதாரணமா அசாதாரணமா மாறிட்டு, இப்ப எப்ப வேணாலும் பிரியாணி சாப்பிடணும். எப்ப எனக்கு பிரியாணி தான் வேணும். ஆஹா. எங்க போனாலும் எனக்கு பிரியாணி தான் வேணும். அந்த சோல் அட்டாச்மென்ட். சரிங்களா? இதே சோல் அட்டாச்மென்ட் நெறைய பேருக்கு ம். நல்லவங்க சோல் அட்டாச்மென்ட் ஆகும். ஆ. நல்லதே செய்வாங்க. நல்லதே செய்வாங்க. தப்பா இருக்கிறவங்க தப்பா செய்வாங்க. அது கஷ்டம்ல. அதுதாங்க நெறைய பேர் சொல்றாங்க, என் பையன் நல்லா இப்படி இருந்தாங்க. என் மாறிட்டாங்க. பையன் நல்லா இருந்தாங்க. இன்னைக்கு குடிக்கு அடிமையாயிட்டாங்க. இப்படி பண்ணான்னா என்ன? ஏற்கனவே ஒருத்தர் அது போல குடிகாரன் ஆளு சோல் இங்க அட்டாச் ஆயிட்டு வந்துட்டாரு உள்ள. வந்துட்டாரு. இவன் சாதாரணமா போய் ஆமா. இவரு தானா எப்போ போயிருப்பான். வாரத்துக்கு ஒரு தடவ குடிக்கிறவரு, இப்ப ரெகுலரா குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அந்த மாரிலாம் கூட இருக்குங்க. இது இதெல்லாம் உண்மை. ஆமா. இதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். இது சோல் அட்டாச்மென்ட்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுல அவங்களுடைய கிரக நிலைகள்ல இவருக்கு சோல் அட்டாச்மென்ட் ஆகுமான்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு. ஆகுமா? ஆகுமா? ஆவாமையா இருக்கும். அவங்க வந்து ஒண்ணும் எதிர்ப்பு பண்ண சக்தி முடியாது. எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்ப சில என்ன பண்ணும்? சில கோள்களுடைய பலம் அதிகமா இருந்து, சில கோள்களுடைய ஜாதகத்துல பார்ப்போம். சில கோள்களுடைய பலம் அதிகமா இருந்து, எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு ஜாதகரா இருப்பாரு. ஆமா. அவர்கிட்ட அந்த சோல்ஸ்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. கிட்டயே போ முடியாது. அந்த அவரு ஆறாக்குள்ள போ முடியாது. அந்த ஆறாக்குள்ள போக முடியாது. போவாது. தூரமா இருந்து பார்த்துட்டு போயிடும். ஆமா. வேற ஆமா. யார்கிட்டயும் அந்த அந்த பிரியாணிகள்ல 10 பேர் சாப்பிடுறான். அந்த 10 பேர்கிட்ட போகுது அது. கரெக்ட். யார் வீக்னஸ் அவங்ககிட்ட தான் போய் ஜாயின் பண்ணும். அந்த வீக்னஸ் ஆன ஆள் யாருன்னு ஜாதகத்துல நாங்க கண்டுபிடிப்போம். தெரியும். ஆமா. இதெல்லாம் யாருங்க சொல்லி தரா இந்த மாரிலாம்? ஓகேவா? இவ்வளவு விஷயங்கள் இருக்குதுங்க. உள்ள இது புதையல் இருக்குது. இப்பதான் கேள்விப்படுறோம். ஆமா. இவ்வளவு இருக்குங்க. இப்போ திருஷ்டிக்கு நம்ம இது பண்ணுவோம் அதான். ஆமா. இப்போ வந்து இது போல இப்போ விஷயம். ஒரு ஒரு சிவனடியார் ஒரு நல்ல சாதாரணமா இருந்தாரு. நல்ல சிவனுடைய புராணங்கள படிக்கிறதும், பேசுறதுன்னா, அவர்கிட்ட ஒரு அட்டாச்மென்ட் இருக்கும். அது நல்லது தானே? ஆமா. அது வந்து இப்ப போச்சுன்னா நல்லது அவருக்கு தான். நல்லது. அது நல்லது தான். ஆனா முழுக்க முழுக்க என்ன ஆவான்? அந்த ஆன்மீக பயணத்துக்குள்ள அடிக்ட் ஆகி போயிட்டே இருப்பாரு. ஆமா. குடும்பத்துல இருந்திருப்பாரு. ஆமா. இப்ப இதுவும் சோல் அட்டாச்மென்ட். ஆனா நல்ல அட்டாச்மென்ட் தான். ம். பக்தி, ஓகே. ஞானம், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது, இதெல்லாம் கூட இருக்கலாம். அது நல்லது தான். அது அது நல்லது. எப்படி வருதுன்னு யாருக்கு தெரியும்? அது நாங்க கண்டுபிடிப்போம். ம். ஓகேவா? இதுக்கெல்லாம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுக்கு புரொடெக்ஷன் குடுப்பீங்க. புரொடெக்ஷன் குடுக்கும். சரிங்களா? அதனால இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கண் திருஷ்டி ஐயா, இதெல்லாம் குறிப்பிட்டு ஒரு படம் ஏதாவது வீட்டு வெளிய மாட்டணும். ம். இல்ல ஏதாவது பண்ணணும்னு அப்படி ஏதாவது இருக்கா? ஆ, எல்லாரும் ஒவ்வொரு குலதெய்வம் வழிபடுவாங்க, இது பண்ணுவாங்க. ம். ஒரு குறிப்பிட்ட படம் மாட்டுனா நம்மளுக்கு வேற எந்த சக்தியும் அ உள்ள வராது. ம்.
எந்த தீயதும் நடக்காதுன்ற மாதிரி ஏதாவது ஒரு படம். அவங்க ஊரோட ம். எல்லை தெய்வம் ஆ. எல்லை தெய்வ படத்தை மாட்டலாம். அவங்க மாட்டலாம். ம். மாட்டலாம். அதாவது ரொம்ப வெளியே மாட்டக்கூடாது. கொஞ்சம் ம். வீட்டுக்குள்ள, அதாவது ஒரு வாசக்கதவை தாண்டி ம். அதுக்கப்புறமா இருக்கணும். படியில இருந்து உள்ள உள்ள போறாம இருக்கணும். வெளியே வச்சிடக்கூடாது. வெளியே அந்த திருஷ்டி பொம்மை வைக்கிற அப்படி மாதிரி வைக்கக்கூடாது. ஆமா. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும். அவங்க நம்மளை காத்து நிறுத்துறவங்க, நம்மளுக்கு ப்ரொடெக்ட் கொடுக்குறவங்க அவங்க. ம். அவங்களுக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும். உள்ள வச்சு இதுக்கு மேல வரவங்க நீ பாத்துக்கோ அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படிலாம் பண்ணலாம். நல்ல விஷயங்கள்லாம் இருக்குங்க. நம்ம பப்ளிக்கு தொடர்ந்து சொல்லுவோம். இதை பத்தி பொதுமக்களுக்கு அடுத்த நிறைய ஒரு பயன்படுத்தும். அடுத்த ஒரு பதிவுல இன்னும் கொஞ்சம் பிரீஃபா சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நன்றி ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.